வணக்கம். அ நேற்று ஒரு அரிய நிகழ்வு. ஒரு ஆபத்தில் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலான்றதில அப்படிதான் நடந்தது. என்னன்னா, கடவுள் முருகன் என்ன காப்பாத்துனாரு. அதுக்குன்ட்டு வேலு, மயிலோட வந்து காப்பாத்துனாரா? நேர்ல தரிசனம் குடுத்தாரா? அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. கடவுள் வந்து அப்படிதான் வந்து சிவன்னா ஜடா முடியோட வந்து அப்படிதான் வந்து உதவி செய்வார் அப்படின்னு நெனச்சுன்னு இருக்கோம். இல்ல. யாராவது ஒரு ரூபத்துல வந்து அவங்க வந்து ஒரு உதவி செய்வாங்க. கடவுள் வந்து நேரடியா அது மாரி தரிசனம் கிடைக்குதுன்னா, அது மகா புண்ணியம். அவங்க அ போன ஜென்மம் 7 ஜென்மத்தில அவங்க தவ பலனால வந்து கிடைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அது. அது மாரி இல்லாம ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா, அது அவங்க கடவுள் அம்சத்தோட ஏதோ பொறந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். என்னன்னா, நானு 14 13ஆம் தேதி அ 6 மணிக்கு நானு வந்து புறப்பட்டேன் எங்க மாமியார் ஊருக்கு. வாழைப்பந்தல், முனுக்கப்பட்டு பச்சையம்மன் எங்களோட குலதெய்வம். அ நான் லேட்டா தான் போனேன். இருந்தாலும் எனக்கு அங்க தரிசனம் கிடைச்சது. கோயில் மூடிட்டு இருந்தும், நான் திரும்பி போலான்னும்போது அன்னைக்கு ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் ஒருத்தர் வந்தாங்க. அ அவங்க கூட அப்படியே போனதுனால அந்த சாமியோட தரிசனம் பார்த்தேன். திரும்ப திங்கட்கிழமை காலையில புறப்பட்டு சென்னைக்கு போனோம். போனதே சென்னைக்கு போணுன்றதுக்காக தான் அப்படி போனேன். செய்யார் போயிட்டு செய்யார்ல தங்கிட்டு, அ அப்படியே சென்னைக்கு போவோம் காலையில எழுந்து. அப்ப பார்த்தா என்னால போக முடியல அன்னைக்கு திங்கட்கிழமை. அதனால என்ன பண்ணேன் நானு, சரி திரும்பி வந்து திரும்பவும் திங்கட்கிழமை முருகப்பட்டு பச்சையம்மன பார்த்துட்டு, குலதெய்வத்த பார்த்துட்டு, நேரா சேவூர், ஆரணி சேவூர் அடுத்து குன்னத்தூர். குன்னத்தூர் வழியா நான் போம்போது, லெஃப்ட் பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஆர்ச். அப்படியே ஆர்ச். அந்த ஆர்ச்ல முருகர், வள்ளி தெய்வானையோட இருக்காரு. எனக்கு டபுள் மைண்ட் ஒரு இரு மனநிலையில வந்து நான் போறேன். அன்னைக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரி அப்படியே யூ டர்ன் போட்டு அந்த கோயிலுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு உள்ள போகும்போது பார்த்தா, பேனர் வச்சிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா கும்பாபிஷேகம்ன்னு போட்டிருக்கு. எப்படா அது கும்பாபிஷேகம்? 14ன்னு போட்டிருந்தது. உடனே செல் எடுத்து பார்த்தா, இன்னைக்கு தான் 14 திங்கட்கிழமை. அட 9, 10:30. ஆனா 11 மணிக்கு கிட்ட தான் போனேன். முடிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும், இது ஏன் இது சொல்றேன்னா, கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்ன அந்த கோயிலுக்கு நான் போனேன். அந்த வழியா போய் வரும்போதெல்லாம் ஒரு மனசுல ஒரு தாட். அந்த குன்னத்தூர் கோயில் முருகர் கோயில்ன்றாங்களே ஒரு தடவ போய் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஒரு முறை 3 மாசத்துக்கு முன்ன போனேன் எதேர்ச்சையா. போயிட்டு பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு உண்டான வேலைய செஞ்சுங்கிறாங்க. கோயில்லாம் திறக்கல. அந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து சிமெண்ட் அந்த அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. கும்பாபிஷேகம் எப்பன்னு நான் கேட்டேன். வைசா வைகாசி மாசம் வைக்கிறதா சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரி அதோட வுட்டேன். நான் அப்படியே அந்த பக்கம் போவேன், வருவேன். போறதில்ல. எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா எதேர்ச்சையா நேத்து அங்க போம்போது, இந்த சென்னைக்கு போணுன்ற வேலை வந்து எனக்கு நடக்க அந்த வேலை போக வேண்டிய வேலை போக முடியாம ஆனது. ஒரு காரணம் கடவுள் வந்து இங்க வந்து தரிசனம் பண்ணு அப்படின்ற மாரி கட் பண்ணி விட்டார். ஏன்னா அப்படிதான் நடந்தது. எதேர்ச்சையா நான் போனா கும்பாபிஷேகம் அன்னைக்கு. போய் அந்த கும்பாபிஷேகம் சாமிலாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு மேல போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். மேல யாரும் ஏறாதீங்கன்னாங்க. 4, 5 பேர் தான் இருந்தாங்க. டக்கு டக்குன்னு நான் மேல ஏறி போயிட்டு வீடியோ எடுத்துட்டு கீழ இறங்குறேன். எல்லாரும் அந்த 4, 5 பேர் இறங்கிட்டாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு கீழ இறங்குறேன். ஏணிப்படிய வந்து அந்த கீழ இரும்பு சேனல்ல ஏணி அமைச்சிருந்தாங்க. டக்குன்னு ஒரு படிக்கட்ட வந்து அவன் கழட்டிட்டான். ஆளுங்க நான் இறங்கி வரது கவனிக்காம கழட்டிட்டான். கால வச்சு அப்படியே முன்னாடி விழ மாரி போம்போது, கடவுள் வந்து முருகர் காப்பாத்திட்டார். அதுக்குன்ட்டு உன்ன கை புடிச்சு காப்பாத்துனாரா? இல்ல வேலும் மயிலும் அது மாரி அதாவது தரிசனம் குடுத்து காப்பாத்துனாரான்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? ஆனா காப்பாத்தப்பட்டேன். அது 100% உண்ம. கடவுள் மேல சத்தியமான உண்ம இது. ம். உண்மையிலே அன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல. இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து. இன்னைக்கு காலையிலேருந்தே அப்படிதான் இருக்குது. எதுக்காக சொல்றேன்னா, அ எப்பவுமே கடவுள நெனச்சிட்டே இருங்க. ஒரு நாள்ல ஒரு நாள் நமக்கு அதனுடைய பலாபலன் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி. வணக்கம்.